அப்பான்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும்? எனக்கு எங்க அப்பாவோட பனியன்ல இருக்க வேர்வை வாட ஞாபகம் வரும் சார். நீங்க 1000 5 ஸ்டார் ஹோட்டல்ல போங்க, பெஸ்ட் கர்ச்சீஃப் கொடுக்கட்டும். ஆனா சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா ஏமாந்த அம்மாவோடைய முந்தானை எடுத்து அதுல கையை தொடச்சி வாய் தொடச்சி ஏன்னு அம்மா கத்தும் போது உன் புடவையில வாய் தொடச்சாதாம்மா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னோமே, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் நடிப்பு என்று சொல்ல போகிறீர்களா? குழந்தைங்களை பத்தி நீங்க ஒரு வார்த்தை யாரும் பேசல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், எழுந்துக்கும் போது என் வீட்டிலே என் குழந்தை தூங்கும் போது பார்த்தா நல்லா தூங்குது, நல்லா இன்னசென்ட்டாக தான் இருக்குது, எழுந்தா எவ்வளோ ரகலை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாளைக்கு கார்த்தால என் வீட்டில் இந்த குழந்தை எழுந்துக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம யாராவது நினைப்போமா சார்? நினைக்க மாட்டோம். ஏன்? எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த குழந்தையின் முகத்திலே ஆனந்தத்தை பார்க்கிறோம் என்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதை நீங்க இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார், கடைசியா இதை சொல்லி முடிக்கிறேன் சார். எல்லாரும் சாதாரண குடும்பத்துல இருந்தா வந்தோம், பெரிய மகாராஜா குடும்பம் கிடையாது. நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளாம் இல்லையா? இப்போ 40 45 to 50 இருக்க எல்லாருமே வந்து அப்பா அம்மாக்கள்லாம் சாதாரண நிலைமையிலேருந்து நம்ம முதல் ஜென்ரேஷனை படிக்க வச்சு நம்ம பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். நம்மள சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி சார், ஒரு சோன் பப்படி வண்டி போகும் ரோட்ல பெல் அடிச்சுக்கிட்டு, அந்த சோன் பப்படி வாங்கினோன்னா இன்னைக்கு 1000 ஸ்வீட் நம்ம சாப்பிட்றோம் சார். ஆனால் அன்னைக்கு அந்த சோன் பப்படி வாங்குறது நமக்கு கஷ்டம். 10 பைசா தான் அந்த சோன் பப்படி வாங்கும்போது கஷ்டம். ரோட்ல சோன் பப்படி வண்டி போகும், எங்க அம்மா உட்காந்துருப்பாங்க, எதிர்த்த வீட்டில் வாங்குவாங்க, பக்கத்து வீட்டில் வாங்குவாங்க, அம்மா சோன் பப்படின உடனே அப்படியே எங்க அம்மா, எடப்பாடி பழனிசாமி கூட அப்படி இருக்க மாட்டார். ஆமா, எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுக்கிட்டே இருக்காருமா, அவருக்கு என்னமா குறை? அப்படியே இருப்பாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அந்த வண்டி போக 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 அந்த சோன் பப்படி வண்டி நகரும் போது பார்த்துருக்கீங்களா, அந்த நிழல் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அந்த நிழல் ரிவர்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ராலி ஷாட் மாதிரி நம்ம வாழ்க்கை இருள் தான்டா, நாளைக்கு கர்த்தால போனோன்னா சோன் பப்படி வாங்கி சாப்பிட முடியல உன்னாலன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கலாட்டா பண்ணுவாங்கன்ற அந்த அந்த சோன் பப்படியை விட சோன் பப்படி வாங்கி சாப்பிடலையே நம்மளை ஃப்ரெண்ட்ஸு கேவலமாக நினைப்பானுன்றது தான் சார் நமக்கு ரொம்ப பிரச்சனை. அந்த காலத்தில் டிவி பார்க்கலன்றது, வீட்டில் டிவி இல்லைன்றது பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நேற்று சினிமா பார்த்தியான்னு கேட்டால் டிவி நம்ம வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சிருமேன்ற அந்த பிரச்சனை தான் நமக்கு பெரிய பிரச்சனை. அப்போ அந்த வண்டி போக போக நம்ம முகத்தில் ஒரு சின்ன சோகம் வரும் சார். அதை பார்த்துட்டு ரொம்ப முடியாது, அவங்களுக்கு கிடையாது, அந்த 10 பைசா கூட கிடையாது சார் அவங்களுக்கு இன்னைக்கு. இருந்தாலும் அந்த நம்ம முகத்தில் அந்த வாட்டத்தை பார்த்து சரி ஓடி போய் ஒரு 10 பைசா எடுத்துன்னு போய் வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. தட்டன்னு அந்த 10 பைசாவை எடுத்துகிட்டு அந்த சோன் பப்படிக்கார ரோடு கொடிக்கு போயிடுவான். ஓடி போய் நின்று அவன்ட்டு அந்த பணத்தை கொடுத்த உடனே அந்த பொட்டலத்தை கட்டி அதில் சோன் பப்படி போட்டு நம்ம கையில் கொடுப்பான். அதை வாங்கிட்டு கையை நீட்டுவோம். கொஞ்சம் புத்தி அவ்வளோதான் சார், கொசுறு கேட்கும் இல்லை, கையில் கொடுப்பான் சார். இந்த கையில் அந்த சோன் பப்படி போட்டல, இந்த கையில் அந்த கொசுறு. அதை வாங்கிட்டு நான் சொல்கிறேன் சார், கங்கையை வென்றான், கடாரம் வென்றான், வெண்டைக்கா, நாம் வென்ற இந்த சோன் பப்படிக்கு நம்ம நடக்கிற ராஜ நட இருக்கு. டேய், நானும் ரவுடிதான் ரேஞ்சில் நானும் சோன் பப்படி வாங்கிட்டேன், நானும் சோன் பப்படி வாங்கிட்டேன். அந்த சோன் பப்படியை வாங்கிட்டு வர்ற நம்ம மனசில் இருந்த அந்த மகிழ்ச்சி இருக்கே, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் நடிப்பு என்று சொல்ல போகிறீர்களா? நான் சாப்பிட்ட சாப்பாடு மகிழ்ச்சி, நான் பார்த்த என் பெற்றோர் மகிழ்ச்சி, என் குழந்தையினுடைய முகம் எனக்கு மகிழ்ச்சி, நான் பார்த்த ஏழ்மை எனக்கு மகிழ்ச்சி, நான் பார்த்த ஏழைகள் மகிழ்ச்சி, நான் பார்த்த குற்றவாளிகள் மகிழ்ச்சி. இவ்வளவுக்கும் நடுவிலே எங்கோ ஒரு இடத்திலே மனிதம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்கிறதே, இதுதான் மகிழ்ச்சி. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருப்பதை போல நடிக்கிறோம் என்று நடிப்பதற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், என்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இல்லை நம்ம நடிக்கிறோன்னு தெரிஞ்சு போச்சோ, உண்மையா சொல்றேன், அன்னைக்கு மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டான். நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்கோம், அப்பப்போ பிரச்சனை வருது, இருந்தாலும் லைஃப் நல்லா தான் இருக்கு. இங்கே ஒரு கேள்வி கேட்ட பொழுது எல்லோரும் கை தூக்கினீர்கள். உடனே அங்கேருந்து சொன்னாங்க, ஏன் நீங்கள் கை தூக்குனீங்க, ஏன்னா ஒய்ஃப். அதெல்லாம் கிடையாது சார். நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா, known devil is better than unknown angel. இல்லை, அடுத்த ஜென்மோன்னு வந்தாக்க உனக்கு இதே ஹஸ்பண்ட் தான் வேணுமா? ஆமாம், கண்டிப்பாக வேணும். ஏன்? இந்த ஆள் என்னென்ன ஃப்ராடு தனம் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், இந்த ஆள் எதுக்கு போய் புழுகுவார்னு எனக்கு தெரியும், இந்த ஆள் பணத்தை எங்கே லூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும், இந்த ஆள் எங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏமாறுவார்னு தெரியும், இந்த ஆள் எங்கே பலவீனப்பட்டு அழுவார்னு தெரியும், இந்த ஆள் கோவப்பட்டு அடிச்சுட்டு எப்போ போய் தனிமையில் அழுவார்னு தெரியும். அதே மாதிரி ஒய்ஃப் நினச்சிக்கிட்டா
இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் நம்ம கூட எப்பப்பெல்லாம் பிரச்சனை பண்ணுன்னு தெரியும், எப்போ சாப்பாடு பண்ணாமல் ஸ்ட்ரைக் பண்ணுன்னு தெரியும், எப்போ சினிமாவுக்கு போகணும்னு சொல்லி கலாட்டா பண்ணுன்னு தெரியும். ஓரளவுக்கு நமக்கு இப்போ டைம் டேபிள் தெரிஞ்சிச்சு சார். சார் தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் எழுதுவோமா, தெரியாத சிலபஸுக்கு போய் படிப்போமானா? தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பருக்கு தான் சார் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். வாழ்க்கை எனக்கு தெரிந்ததாகவே இருக்கிறது, எனக்கு புரிந்ததாகவே இருக்கிறது, எனக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு சபையை நல்ல நகைச்சுவையால் தான் கட்டி போட முடியும் என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நல்ல உணர்ச்சிகரமான பேச்சாலும் கட்டி போட முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு 4-5 நிகழ்ச்சிகளை உணர்ச்சிகரமாக சொன்னார்கள். சபை கட்டுப்பட்டு கேட்டது. அதில் வெற்றி என்பது சிரிப்பு காட்டுவதில் மட்டுமல்ல, சிந்திக்க வைப்பதிலும் இருக்கிறது என்பதை நம்முடைய சுமதி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் பேச்சு அல்ல, சிறுகதை. அவர்கள் எழுதுகோலை வைத்து எழுதவில்லை, வாயை வைத்து எழுதியிருக்கிறார்கள். எழுத்து அது. நீங்கள் அவங்க சொன்னதை அப்படியே பேப்பரில் எழுதுனீங்கன்னா 4 அற்புதமான சிறுகதைகள் கிடைக்கும். பிரமாதமாக பேசுகிறோம். எனக்கு தெரிய நடிகையர் திலகம் சாவித்திரி, அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ், அதுக்கப்புறம் சுமதி தான். என்ன சார், இன்னா நடிப்புடா சாமி. அந்த பீடி குடிச்சதை பாருங்க சார். நிஜமாவே பீடி குடிக்கிற பயமுள்ள கூட அப்படி குடிக்க மாட்டான். சூப்பர். எனக்கே இப்போ ஒரு பீடி பற்ற வைக்கணுங்கிற ஒரு ஆசை வருது. நடிப்பு என்பது பீடி குடிக்கிறவன் குடிப்பது போல் செய்வதல்ல, பீடியே குடிக்காதவர்கள் குடிப்பது போல் செய்கிறார்கள் பாருங்க, அதான் நடிப்பு. அந்த நடிப்பின் உச்சத்தை தொட்டிருக்காங்க. அந்த நடிப்பின் உச்சத்தை தொடுகிற அதே நேரத்தில் அந்த ஏழ்மையின் வருத்தத்தை, ஏழ்மையின் ஏக்கத்தையும் என்ன அளவுக்கு இந்த தலைப்போடு பொருத்தி காட்டினார்கள். அதுதான் ஒரு பேச்சு. பேச்சுனா அப்படி இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், வெறுமனே வார்த்தைகளை கொப்புளிப்பதல்ல பேச்சு, வாழ்க்கையை ஒப்படைப்பது தான் பேச்சு. அது மாதிரி வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறான். இப்போ ஒரு கவிஞர், நகைச்சுவை இமயம் மோகன சுந்தரம், மைக்குக்கு தண்ணியோடு போகிறவர். நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் வந்திருக்கும் அறிஞர் மக்களை, குவைத் நாட்டின் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அருமை சகோதரர் கந்தநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகளே, தமிழகத்தை விட்டு வந்தாலும் தமிழை விட்டு விடாமல் கட்டி காப்பாற்றும் அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவோன வணக்கம். எனக்கு முன்னால் சகோதரி சுமதி அவர்கள் பேசினாங்க. அவங்க ஒரு அட்வொகேட், என்ன அதாவது ஜட்ஜை நம்ப வைக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசி நடித்து, இவர் ஜட்ஜி அதில் மயங்கி நடித்தாங்களாம். யாருக்கு தெரியும் பீடி பிடிக்கிற மாதிரி நடிச்சுதா இல்லை பழக்கமா? அவங்க பேசுறதுல ஒன்றே ஒன்று என்னென்னா, அவங்க காலத்தையே பேசின்னு இருக்காங்க. சோம்பப்படி எல்லாம் அவங்க காலம் கூட அவரை வேறு இழுத்துனாங்க. நாங்கள் 2 பேரும் 50 வருஷம் முன்னால் காலேஜ் படித்தவொன்னே. இப்போ அவர் வயசும் தெரிஞ்சிச்சு, இந்த அம்மா வயசும் தெரிஞ்சிச்சு. இது மணிகண்டன், என் மச்சினியை பற்றி நான் கவலைப்படுறத விட அவங்க கவலை ஜாஸ்தியாக. அவருக்கு மச்சினிச்சு இல்லை, அதனால என் மேலே ஒரு பொறாமை. அட பல்லு இருக்கிறவன் பட்டாணி சாப்பிட்றான், உனக்கு என்ன சார்? இன்றைய சூழலில் நாம் மகிழ்ச்சியாக நடிக்கிறோமா, இருக்கிறோமா? அதான் இன்றைய சூழல். ஒன்றே ஒன்றுங்க, தி பெஸ்ட் ஆக்டர் இந்த வேர்ல்டுனாக்கா ஆஸ்கார் அவார்டுன்னு கொடுக்குறானுங்கல்ல,
நியாயமாக பார்த்தா ஒவ்வொருத்தர் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுக்கணும். ஆமாங்க, குரூப் ஃபோட்டோவில் ஒய்ஃபு கூட சிச்சா மாதிரியே போஸ்ட் கொடுக்குற மாதிரி நான் நடிப்புங்க அது. ஆனால் ஒய்ஃபுங்க திடீர்னு புது புடவை கட்டின்னு வந்து நம்ம முன்னால் வந்து நிற்கும். இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குன்னு உண்மையை சொல்லணும் போல தோணும். சொல்லணும் சூப்பராக ஏன் நடிப்பு அப்படி சொன்னால் ஒரு வாரம் நம்ம தள்ளிடலாம். அப்படியே வீடு முழுவதுமே நடிப்பாயிடுச்சுங்க. அட வீட்டு ரிமோட்டு ஒய்ஃபுக்கிட்ட இருக்குது, டிவி ரிமோட்டு பையன்கிட்ட இருக்குது. நம்ம சும்மா போய் வந்துன்னுக்குறோம். அந்த பையப்புள்ள டிவியில் வெறும் கார்ட்டூனே பார்க்குறான். அட என்னன்னா எப்போ பாரு பீனியே பார்த்துன்னுக்குறேன்னா என்கிட்ட சொல்கிறான், அவரை பார்த்தா முன்ன பார்க்குற மாதிரியே இது பாடுறான். சரி, ஆஃபீஸு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறோமா சார்? மேனேஜர் நம்மளை விட மேலதிகாரியை பார்த்து என்றைக்காவது உண்மையான சந்தோஷத்தில் குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கோமா சார்? உண்மையான குட் மார்னிங் சொல்கிறோம். ஏன் அப்ரைசல் அவன் தான் பண்ண போகிறான். நம்ம ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது. நடிக்கும். சில மேனேஜர் நம்மக்கிட்டே கேட்பான், பார்த்துக்கிறீங்களா என்ன மாதிரி ஒருத்தன் நேர்மையாக இந்த ஆஃபீஸில் இருக்கானான்னு. அவன் அயோக்கியம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லுவான்? ஆமாம் நான் சொல்லுவான், குடு சார் உன்னை தெரியாதா எனக்கு அப்படின்னா அர்த்தம், டேய் உன்னை எனக்கு தெரியும்டா. எல்லாமே அப்படி தாங்க. இன்றைய சூழ்நிலை நீங்கள் என்னதான் சந்தோஷமாக உண்மையிலேயே இருக்கணும்னு நினச்சா கூட இருக்கக்கூடாது. அதான் உண்மை. இப்போல்லாம் டிவியில் புது புது படம் போடுறான் சார். ஏன்னா நிறைய படம் தியேட்டருக்கே வர்றதில்லை, எடுக்கிறானுங்கன்னு தெரியுது. அப்புறம் பார்த்தா டிவிக்கு வந்துடுது. அன்றைக்கி டிவியில் புது படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு கீழே ஸ்க்ரோலிங் போகுது, பாரத பிரதமர் இன்று இரவு 9 மணிக்கு நாட்டு மக்களுடன் பேசுகிறார்னு. பக்குன்னு ஆயிடுச்சு. டிவியை நிறுத்திட்டேன். நிறுத்தி உள்ளே போய் 2000 ரூபாலாம் எடுத்து, ஏன்னா போன வருஷம் இப்படி தான் 9 மணிக்கு பேசினார். இருந்த 2000 ரூபாலாம் எடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு உள்ள எல்லாம் பர்ஸு இல்லை, இடுக்கல எமர்ஜென்சிக்கு வச்சது. என் பையனுக்கு போன மாதம் பிறந்த நாளுக்கு 2000 ரூபா கொடுத்தேன். அவன் உண்டியில் போட்டுருந்தான், அதை உடச்சேன். அவன் என்னப்பா குட்டா மாதிரி குத்த பிடுங்குறியேன்னா நான் சொன்னேன், அவரே அதான்டா பண்ண போகிறாரு கம்முன்னு. எட்டும் போய் ஏடிஎம்மில் போய் அதை போட்டுட்டு வந்தோங்க. நல்ல காலம். அன்றைக்கி அது இல்லை, இந்தியா ஃபுல்லாக கரண்ட்டு கொடுக்க போகிறாராம். ஏற்கனவே போன வருஷம் கொடுத்த கரண்ட்டு ஷாக்கை இன்னும் சரியாக எங்கே மகிழ்ச்சி இருக்குது? நடிக்கிறாங்க. மாமனாரை பார்த்து சிரிக்கிறோமே, அது நடிப்பா இல்லையா? மாமனார் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு, அது நடிப்பா இல்லையா? உண்மைதான், சும்மா போய் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போய் காலிங் பெல் வச்ச கதவு திறந்தா அந்த ஆள் நம்மளை பார்க்குறது ஏதோ குரியர் கொடுக்க வந்த பையனை மாதிரி பார்க்குறது அப்படின்னு. உள்ளே போனால் நம்மளும் அப்படியே நாகரிகத்தோட உச்சத்தோடு அவர் அப்படி பார்க்குறதும், அவர் நமக்காக மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறதும் ஃபுல் நடிப்புங்க. ஒரு 15 நிமிஷம் ஸ்க்ரீன் பிளே போவாங்க. அவர் தள்ளி உட்காருவார், நான் உட்காருவேன் அப்படின்றது. அப்புறம் ப்ரமோஷன் வந்துதா? மாதம் மாதம் போகிறேன், மாதம் மாதம் அந்த ஆள் அதே கேட்குறேன். ஏதோ அந்த ஆள் வேலை செய்யும்போது மாதம் மாதம் ப்ரமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுட்டுக்கிறதே பெரிய விஷயம். இப்போ அங்கங்கே பேச போயிடுறோம். ப்ரமோஷன் வந்து தானே, அதுக்குள்ளே மாமியார் உள்ளேருந்து வரும். நம்ம கொடுத்து வச்சுது அவ்வளோதான். ஒய்ஃபை கூட வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கே நம்மளுக்கு அவங்க அவார்டு கொடுக்கணும். நம்ம கொடுத்து வச்சதே அவ்வளோதான். அந்த எவ்வளோ நடிப்பு பாருங்கள். எனக்கு ஒரு மச்சினை பாவம், நல்ல பையன், +2 மட்டும் 4 வருஷம் படிச்சிருக்கான். அவங்க திடீர்னு ஸ்போர்ட்ஸ் சேனல் மாற்றினா பலார்னு அரைஞ்சிட்டாரு மாமனார். பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு படிக்கிற பையன் ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு மாற்றினா ஏன் அடிக்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அவர் எனக்குன்னு வந்து வாட்சிங்களாடான்னாரு. அங்கே இருந்தது நானும் என் மச்சான மட்டும்தான். அப்போ தான் தெரிஞ்சுது அவர் அடிக்க நினச்சது என்ன. இன்னைக்கு சமூகம் அப்படி தான் இருக்குது. வீட்டில் இவங்க சும்மா சாப்பாடு, அந்த வேலை காட்சி, விளங்காத சாப்பாடு. நம்மளும் சிச்சா மாதிரியே அது வேறு கேட்பாங்க, தெரியும்ல எப்படி இருக்குது சாப்பாடுன்னு. என்னத்த சொல்கிறது? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, நம்ப மாட்டீங்க, 10 வருஷமாக நான் ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பிட்றேன்னே சொல்லி ஏமாத்தினுக்கிறான் வீட்டில். ஏன் தெரியுமா? அவன் ஆஃபீஸில் கேன்டீனே கிடையாதுங்க.
எப்படியாவது ஒழிஞ்சு போட்டோன்னு. என்ன திடீர்னு பாருங்க, அன்றைக்கி என் ஒய்ஃபை திடீர்னு வந்து இது இருந்தாங்க, என்ன சோப்பா என்னது இது, என்ன மஷ்ரூம் அல்வானா, உனக்கு கத்திரிக்காய் கார குழம்பே வைக்க தெரியாது, உனக்கு எதுக்கு இதெல்லாம் மஷ்ரூம் அல்வானா, டிவியில் பார்த்தங்க அப்படின்னா. டிவிலையா? இப்போ டிவியில் அதெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிட்டான். டிவியில் யார் சொன்னதுன்னு? நடிகை நளினிச்சு. இன்னும் பக்குனாச்சு. அந்த அம்மா பாருங்க, நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு, இப்போ அல்வா செஞ்சு பழி வாங்குது. என்ன எல்லாம் நடிப்பு. வாழ்க்கையில் என்னைக்காவது சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் முடியறது இல்லைங்க சார். கோயிலுக்கு போகிறோம், ஐயா சொன்னார் போய் நிம்மதியாக கும்பிட்டு, முடியலங்க, முடியல. போகிறோம், போகும்பொழுதே டென்ஷனாகவே போகிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பாவமான ஆள். ஐயர் உள்ளே போயிட்டு வெளில வராரு, கையிலேருந்து ஒரு 5 ரூபா எடுத்து போட்டேன். பக்கத்தில் இருக்கிறவன் 100 ரூபா போட்டான், உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு வெளில வராரு மறுபடியும். அந்த ஜடாரியங்க அந்த 100 ரூபா போட்டேன் அவனுக்கு வைக்கிறாரு, பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி. எனக்கு டொம்முன்னு வச்சுட்டு போயிட்டார். 8ஆம் கிளாஸில் வாதியார்கிட்ட கூட்டுவாங்க நம்ம மாதிரி. என்னடான்னா அதான் எங்கே சந்தோஷமாக கொண்டாட முடியும் சார். திருப்பதியில் போய் 550 ரூபா டிக்கெட்டில் நின்று பெருமாள் ஸ்லோகம் சொல்லின்னு போகிறேன் சார். ஒருத்தர் அங்கே எழுதி வச்சுருக்கான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. ஒன்று நீ பெருமாள் கிட்ட சொல்லு, இல்லை ஜெயந்தி கிட்ட சொல்லு. அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் சொல்லிட்டு போனவன், நான் டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, நம்ம கூட பிஜி படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஜெயந்தி ஐ லவ் யூன்னு சொன்னோமே, ஒன்றும் நடக்கலையே. என்னென்னா என் ஒய்ஃபு பின்னால் எங்கே வந்தாலும் வேடிக்கை தான், முன்னால் போயா அப்படின்னா. சந்தோஷமாக இருக்க முடியல சார். சார் ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் சார், 2 வீலர் வச்சுருக்கிறவனுக்கு 2 வீலரில் ஸ்பீடாக போகிறது தான் சந்தோஷம். ஜாகிரதையாக போனோம், அவ்வளோதான். அந்த ஹெல்மெட் இல்லாத போனால் தான் சந்தோஷம். முடி பறக்கும், எதிர்காற்று அடிக்கும். ஹெல்மெட்டு போட்டு மூஞ்சிக்கு மட்டும் ஏதோ மாச்சோரி உள்ளே வச்சா மாதிரிலாம் போக முடியாது. வச்சு போட்டு, அது என் தலை வந்து 3 கிலோ தாங்க தலையை, ஹெல்மெட்டு 7 கிலோ. அது இப்படி திரும்ப முடியல, அப்படி திரும்ப முடியல. என்னன்னு கேட்டால் ஆக்சிடென்ட் ஆனால் அப்போ உடம்புல இருந்துச்சுன்னா ஒன்றாவாதா என்னமோ சொல்கிறானுங்க. சரி, ஆனால் ஒன்றுங்க, ஹெல்மெட்டு போட்டுன்னு கவர்மெண்ட் சொன்னோன்னு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. அதாவது நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்கிற முடியல. ஹெல்மெட்டு ஜாலியாக போகணுன்னு நினச்சேன், ஹெல்மெட்டு கொடுத்தது கவர்மெண்ட்டு போட்டுக்கினேன். ஆனால் அதுலேயும் ஜாலியாக இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா பின்னால் உட்காந்துக்கின்னு உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அக்கா சரியில்லை, தொண ஒன்றும் கேட்காது. காலைல வாண்டு அப்படியே போயின்னு கேட்கல. இது ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னது. ஹைகோர்ட் இன்னும் ஒருபடி மேலே போனான். அவன் என்ன பண்ணிட்டான், பின்னால் இருக்கிறவங்களும் ஹெல்மெட்டு போடணுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த கொண்டைக்கும் சேர்த்து ஒரு பெரிய ஹெல்மெட் வாங்கி மாட்டிட்டான். அது பரவாயில்ல. இப்போது அதில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா அதுவும் முடியாத போச்சு. என்ன ஆயிடுச்சுங்க, உண்மையிலே நடந்தது. ஈரோட்டில் பெட்ரோல் பங்க்கில் ஒரே கலர் பைக்கு, ஒரே கலர் ஹெல்மெட்டு, 2 ஒய்ஃபு மாறி ஏறி உட்காந்துச்சு. உண்மை நடந்தது. இப்போ தெரியுதா ஒய்ஃபுங்களாம் நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? ஹெல்மெட் கலர் வச்சு, பைக்கு கலர் வச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஒய்ஃபு கண்டிப்பாக நம்ம கூட தான் வருவாங்கன்ற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போகிறோம், குரல் கேட்குது, என்னங்க இந்த வழியாக வரீங்கன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லைன்னு திரும்பி பார்த்தேன். இது மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஸ்பீடு இல்லைன்னு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல காலம் மொபைல் ஃபோனில் அவனை அடித்து 2 பேரை வந்து நடு ரோட்லேயே ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. சந்தோஷமாக இருக்க முடியல. உண்மைதான் சார். எதுக்கு சார் பிக்னிக் போகிறோம், எதுக்கு சார் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டூர் போகிறோம், செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். போன வருஷம் நான் டெல்லிக்கு போனேன்னா ஃப்ளைட்டு, ஒய்ஃபை கூட்டின்னு பையனை கூட்டின்னு ஃப்ளைட்டில் போய் டெல்லியில் இறங்குறேன். கார் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் வசதி தான். மனசு சந்தோஷமாக மனசு எப்படியா சந்தோஷமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். டெல்லி போனேன். ஹோட்டலில் ரூம் எடுக்கும்போது டக்குன்னு என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அறிவை விருத்தி பண்ணலான்னு அதை ஒரு வாட்டி படிச்சுட்டு இருந்தேன். என்னென்னா, வெளியூரில் ஹோட்டலில் போனால் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா கண்ணாடி படுக்கையில் வந்து கண்ணாடி உள்ள கேமரா வச்சுருக்குறான், நீங்கள் போயிட்டு வெளில வந்தோன்னா அதை நெட்டில் போட்டுருவான்னு படிச்சுட்டான். இப்போ எனக்கு என்ன பையனா, டெல்லி வேறையா கண்ணாடி வச்சுருக்க போகிறானுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லியிருக்கான். பெட்டுக்கு மேலே நிலக்கண்ணாடி மாதிரி இருக்கும், மிரர் மாதிரி இருக்கும், ஆனால் அது உள்ளே இருக்கும்னு. நான் என்ன பண்ணேன், ஒய்ஃபை நீ வான்னு சொல்லி கீ எடுத்துன்னு வா, பையனை கூட்டின்னு வா, லிஃப்ட்டில் வான்னு சொல்லி மாடி படிக்கட்டில் 2வது ஃப்ளோர் வரையும் ஓடினேன். போய் திறந்து பார்க்குறோம், சொன்ன மாதிரியேங்க கட்டிலுக்கு மேலே அப்படியே கண்ணாடி இருக்குது.
ஆனால் அது படிக்கும்போது இன்னொன்றும் படித்தேன். என்னென்ன உள்ள கேமரா இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, அந்த மிரர் மேலே அடிங்க, ஒளி ஊடுருவிச்சுன்னா உள்ள கேமரா இருக்குதுன்னு அர்த்தம், ஒளி ஊடுருவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உள்ள கேமரா இல்லை அர்த்தம். படிச்சிருக்கேன். அதனால் என்ன பண்ண, உள்ளே போய் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் டார்ச் எடுத்து அப்படியே அடிச்சுன்னே இருந்தேன். திடீர்னு மறந்துட்டேன். ஊடுருவிச்சுன்னா இல்லைன்னு அர்த்தமா, மறந்துட்டேன். அதனால் அதையே அப்படியே பார்த்துக்கினே இருந்தேன்னா, வாசலில் அவள் கோபம் பத்திரகாளி மாதிரி நிற்கிறான். ஏன்னா பாவம் குழந்தை பொட்டி எல்லாத்தையும் எடுத்துன்னு வரா. எடுத்துன்னு வந்து முன்னாலே வந்து இங்கே மேஜிக் பண்ணிட்டுக்கிறேன். அவகிட்ட சொல்லலாமான்னு நினச்சேன். ஏன்னா பயம். எதுக்குன்னு கேட்டு ரீசன் சொல்லிட்டோம் வச்சுக்கா, இவ்வளோ மட்டமான ஹோட்டலுக்காக இட்டுன்னு வந்தேன்னு என்ன திட்டுவா, டூரே கேன்சல் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. அதில் இன்னொரு பிரச்சனைனா, ஒளி ஊடுருவுதான்னு சொல்லலான்னு பார்த்தா ஊடுருவுதுன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. ஏன்னா அவள் இங்கிலீஷ் மீடியம். ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ் மீடியம். அப்புறம் பார்த்தேன், நடக்கட்டும் விடு அப்படின்னு. நம்ப மாட்டீங்க, 2 நாள் அந்த ஹோட்டலில் தங்கி அந்த ஹோட்டல் வெக்கேட் பண்ணுற வரையும் வள்ளலார் மாதிரி வேஷ்டி போட்டு முடியுங்க. இது சந்தோஷமா? ஒரே நிமிஷம் நடுவர் அவர்களே, இது சந்தோஷமா? ஒன்று சந்தோஷமாக மாற்ற முடியல சார். குடும்பத்து, அதாவது வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்க, அவங்க ஒரு விதத்தில் உதவுறாங்க. குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் இருக்காங்க, அவங்க ஒரு விதத்தில் உதவுறாங்க, எல்லாம் உதவுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதான குடும்பம். திடீர்னு இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டான். போன காங்கிரஸ் பீரியட் கட்சியாக 6 மாதம் இருந்தானே, கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி சென்னைக்கு வந்தார். அவர் மகளிர் நல மேம்பாட்டு மந்திரி சென்னைக்கு வந்தார். வந்துட்டு சும்மா இல்லாமல், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் எனப்படுகிற வீட்டிலே இருக்காங்கல்ல லேடிஸு, அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் சம்பளம் தரணும் அப்படின்னு ஒரு சட்டம் எடுத்துன்னு வர போகிறோன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் டெல்லி போயிட்டார். நல்ல காலம் அவங்க திரும்பி வரல. ஆனால் அவர் டெல்லி போனார், சட்டம் வரல. ஆனால் அது தினத்தந்தி பேப்பரில் வந்துச்சு, என் ஒய்ஃப் படிச்சிச்சு. சார் காலையில் ஷூ போடுறேன், ஏங்க ஏதோ சட்டம் வருதாமே, என்ன அதுன்னு. அதான் இப்போ வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குலாம் ஹஸ்பண்ட் சம்பளம் கொடுக்கணுமாமே, நீங்கள் கொடுப்பீங்களான்ச்சு. நான் சொன்னேன், வந்தால் பார்த்துக்கலாம். இல்லைங்க, கொடுக்கலன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்களான்ச்சு. நான் அதை படித்தேன், அந்த வரியே இல்லை அதில். இவளே சேர்க்குறான், நான் தான் சொல்கிறான் பார்க்கலான்னு. எனக்கு என்னென்னா, சரி என்ன இப்போ என்ன இல்லைங்க, சம்பளம்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் கொடுப்பீங்களான்னா. நான் இப்போ பட்டிமன்றம்லாம் பேசிவிட்டு லேட்டாக போனால் ஏதோ சோறு சுட வச்சு போடுறேன், அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எழுதுவா போலுக்குது. அப்புறம் தீபாவளி ஆனால் போனஸ் கேட்பா போலுது. அப்புறம் பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டானுங்க இவனுங்க, நம்ம தான் ஏற்படுத்திக்கணும்னு. கம்முன்னு இரு, சட்டம் வந்தால் எல்லாருக்கும் ஒன்றுமா என்ன, கவலையே படாத. சட்டம் வந்ததுன்னா உனக்கு சம்பளம் தரேன். ஆனால் ஒன்று, சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு, இதுவரை நீ சமைக்கிறதா ஏதோ தர்மத்துக்கு சாப்பிட்டுனுக்கிற. சம்பளம் கொடுக்க ஆரம்பித்து சோறு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சுருவோம், பரவாயில்லையா. ஆக மகிழ்ச்சி என்பதை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சியாக இல்லை, மகிழ்ச்சியாக நடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. மகிழ்ச்சி என்பது மனதிலிருந்து வந்தது என்று சகோதரி சொன்னார். ஆனால் மனதிலிருந்து வந்தாலும் இன்றைய சூழ்நிலைகளை அழித்து விடுகிறது என்று சொல்லி, யார் சார் குழந்தை பிறந்திருக்கு, வாசலில் நிற்கிறேன், வெளியில் லேபர் வார்டிலேருந்து ஆயாமா வருது, குழந்தை நமக்கு பிறக்குதுன்றது எவ்வளோ மகிழ்ச்சிங்க. நமக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு 6 மாதமாக நாம் ஒய்ஃபுக்கிட்ட பேசி ஆம்பளையா பொம்பளையா இதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிலாம் ஒரு கற்பனை மகிழ்ச்சியில் இருந்தாங்க. அது நிஜமாக மாறப்போகுது. லேபர் வார்டில் வெளில நின்றுன்னு இருக்கேன், உள்ளேருந்து ஆயம்மா வந்து எனக்கு அதான் பேர் வச்ச மாதிரி மோகனசுந்தரம்ச்சி. அது ஆயான்னு கூப்பிட்றதா, எஸ்ன்னு கூப்பிட்றதா, நர்ஸுன்னு கூப்பிட்றது இல்லை, அம்மா அப்படின்னு. உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துக்குதுச்சு, நான் குழந்தை என்ன 500 ரூபா கொடுச்சு. 2 ஹவர் கழிச்சு பார்த்துக்கிறேன். என்ன மகிழ்ச்சி, இன்றைய சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக நடித்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சபையை
என்பது எல்லாருக்கும் சாத்தியம். பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் சிரிக்க வைக்கிறது என்பது அது மோகன் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு நிமிஷம் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிரிப்பு வருது. சொல்லப்பட்ட விஷயத்தில் சிரிப்பு இருக்கிறதா என்று வேறு விஷயம். ஆனால் சொல்லப்பட்ட முறையில் சிரிப்பு இருக்குது. ரொம்ப அருமையா பேசுறோம். தீர்ப்பு வரும். அவர் சொன்னது அந்த கேமரா இருக்கா இல்லையான்னு பார்க்கறது போய் ஊடுருவமா ஊடுருவாதான் பார்க்கறது மறந்துடுறாங்க. அதை வச்சுதான் தீர்ப்பே சொல்லணும். நான் தீர்ப்பா சொல்றேன். அது முன்னாடியா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கௌரவம் செய்ய போறாங்க. அந்த கௌரவம் செஞ்சுட்டு எழுதி போனீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் கௌரவமே இல்லை. ஏறக்குறைய 2 மணி நேரம் தங்களது நகைச்சுவையாலும் உணர்ச்சி மிகுந்த பேச்சாலும் நம்மை மறந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து முழு அரங்கத்தையே சிரிப்பலைகளால் கட்டி போட்ட நம் விருந்தினர்களுக்கு நமது பலத்த கரவொலியை எழுப்பி நம் மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிப்படுத்துவோம். இப்பொழுது நம் விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். நடுவர் பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க திரு ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் நினைவு பரிசு வழங்க முனைவர் திரு கந்தநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சந்தோஷம் வந்தாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்கு அதில் பெண்களை உங்களிடத்தில் நான் கேட்க ஆசைப்படுறேன். உங்கள் பிறந்த வீட்டை அம்மா வீடுன்னு தான் சொல்கிறீங்களே ஒழிய மறந்து கூட அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இல்லை குறைஞ்சபட்சம் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னாவது சொல்லலாம்ல. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் இழந்திருக்கிறீர்களா இல்லையா? கோயத்துலேருந்து நினச்சா அம்மா வீட்டுக்கு போக முடியுமா? இவர் சொன்னது நியாயம். இவர் சொன்னதெல்லாம் நியாயம். நினச்சா போக முடியுமா? போன ஆண்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் போக முடியாது என்கிற சூழ்நிலையில் வாழ்கிற நீங்கள் இங்கே இருக்கிற 350-400 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து குவைத்து தமிழ் சங்கம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ கூடுகிறீர்கள் பாருங்க, கூடி சந்தோஷிக்கிறீர்கள் பாருங்க. குடும்பங்கள் இல்லாவிட்டாலும் குடும்பங்களை நீங்கள் இருக்கிற இடத்தில் அமைத்து கொள்ள முடியும் என்பதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. இப்போ இங்கே கூடியிருப்பதே மகிழ்ச்சி தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. சூழ்நிலை மாறி போச்சு சார் இன்றைய. அது நல்லா சொன்னார். இந்த சோன் பப்டி வாங்குறதெல்லாம் பழைய காலம்ட்டார். இது இன்னைக்கு நிலைமை சொல்லுங்க. மூணு இடம் சொல்கிறேங்க. 3 இடம் சொல்கிறோம். நடிக்கிறோம், சத்தியம் நடிக்கிறோம், நடிக்க தான் செய்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் அப்பா நான் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கையில் திட்டுனா கூட திட்டுவார், மானாங்கண்ணியாக திட்டுவார். அப்படி இப்படின்னு இல்லை, மானாங்கண்ணியாக திட்டுவார். அறிவு கிட்ட நாயும்பார், விளங்காமல் போகிறவனையும்பார், திட்டுவார். ஏண்டா எனக்கு வந்து ஏண்டா பிறந்தவம்பார். நான் பாட்டில் சோரோரமாக ஒண்டிட்டு அப்படியே நிற்பேன். ஒரு வார்த்தை பதில் பேச மாட்டேன். இன்றைய சூழ்நிலை, என் பையனை ஏதாவது திட்டுனா சோறை ஒட்டிக்கிட்டுலாம் நிற்க மாட்டேங்கிறான். பொட்டார்னு கதவை அடைச்சிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு சொன்னு போயிடலாம். ஏன் பஞ்சாயத்து வந்து ஏன் அவன்கிட்ட லூசுத்தனமாக பேசுகிறீங்க, அவன் வேகமாக போகிறான், அவன் எங்கேயா விழுந்துட்டான், அவன் அப்பனை எதிர்த்துட்டு போகிறானேங்கிற வருத்தம் அம்மாவுக்கு இல்லை. அவன்கிட்ட ஏன் அப்படி பேசுனீங்கன்னு தான் கேட்குறான். அதாவது ஆட்டிடியூட் எப்படி மாறிச்சு பாருங்க. எங்கள் அப்பா என்ன திட்டினாலும் நான் அடங்கி நின்னேன். இன்றைக்கி அவன் பைக்கை எடுத்துக்கிட்டு
பாரு ஒன்று என்ன செய்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றன்னு போகிறான். ஆனால் அந்த மகனை நான் விட்டு அடுத்த பிறகு அண்ணாச்சி வந்து என்ன உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு? அவன் நல்லா இருக்கான் சார். அவனுக்கு என்ன சார் ராஜா மாதிரி இருக்கான் சார், பைக் எப்படி ஓட்டுவான்னு தெரியுமா? நடிப்பா இல்லையா? உண்மை என்ன சொல்லணும்? அடங்காத நாய் சார் அப்படிலாம் சொல்லணும். யாராவது சொல்கிறோமா? என் மகன் எனக்கே அடங்க மாட்டேன் சார் சொல்கிறோமா? சொன்னால் குடும்பத்துக்கு அவமானம். அதனால் பூசி மெழுகிறேன். அவன் நல்லா தான் சார் இருக்கான், எம்ஏ படிச்சிருக்கான் சார், வேலை தேடிக்கிட்டு இருக்கான் சார். ஒரு இடத்துல அவன் நிரந்தரமாக வேலையில் நின்னது கிடையாது. ஆனால் வெளியே சொல்ல முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணுறேன். என் பையனுக்கு என்ன சார் குறைச்சல்? மனைவி நல்லா சொன்னார். ஒரு வீட்டில் என் நண்பர் சொல்லி என் மடியில் படுத்து அழுதார் சார். அவருக்கு மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அவர் மனைவிக்கு அந்த மோர் குழம்பு நல்லா செய்யவும் வரும், பிரமாதமாக சமைப்பாங்க. அது மோர் குழம்புல அந்த சேப்பங்கிழங்கு போட்டு செஞ்சாங்கன்னா அந்த அம்மா சூப்பராக, நானே 2-3 தடவை சாப்பிட்ருக்கேன், பிரமாதமாக சமைப்பாங்க. அவன் ஆஃபீஸ்லேருந்து வந்து இறங்கின உடனே இன்றைக்கி என்னம்மா சமையல் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி மோர் குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுருக்கிறேன். அப்படியா, என்ன போட்டு வச்சுருக்கிறேன்? உங்களுக்கு சேப்பக்கிழங்கு போட்டால் தானே பிடிக்கும், அதான் போட்டிருக்கிறேன். வை கை காலெலாம் கழுவிட்டு வரேன். போய் கை காலெலாம் கழுவி திருநீர்லாம் பூசிட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்தான். சுட சுட சோறு, மோர் குழம்பு மணக்க ஊற்றியாச்சு. ஒரு 4-5 சேப்பங்கிழங்கு அரிச்சு போட்டாச்சு. நல்லா பிசைஞ்சு கடவுளேன்னு சொல்லிட்டு வாய் வைக்க போகிறான். உங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் எப்படி சாப்பிட? ஏது நான் என்ன கேட்குறேன், அந்த அக்கா ஃபோன் பண்ணதை இவன் சாப்பிட்ட பிறகு சொல்கிறது இல்லை? ஒரு 10 நிமிஷம் கழித்து சொன்னால் அந்த அக்கா இல்லாமல் ஆயிடுவாளா? உங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்க. இவன் சோத்தை கீழே போட்டுட்டு என்ன சொன்னா சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா ஃபோனில் சொன்னா என்னம்மா சொன்னா? என்ன சொல்லுவாங்க? வழக்கம் போல தான். என்ன வழக்கம் போலன்னா என்னம்மா? 1 லட்சம் ரூபா வேணுமா சார்? என் கூட பிறந்த பிறப்பு சார், அவளுக்கு என்ன பணம் உடையோ, எனக்கு நல்ல ஹேண்ட்ஸம் பென்ஷன் வருது, ஒரு 1 லட்ச ரூபா ஹெல்ப் தானே, கூட பிறந்த தமைக்க கேட்குறா சார், கொடுத்தா என்ன சார்? 1 லட்ச ரூபா வேணுமான்னா நான் என்ன சொன்னேன்? கொடுக்கவா வேணாமா அப்படின்னு. கொடுக்கவா வேணாமா அப்படின்னா கொடுங்கன்ட்டா. கொடுங்கயான்ட்டா. கொடுங்கன்ன உடனே நான் எந்திரிச்சு போய் டோர் நம்பரை பார்த்தேன். அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு எந்திரிச்சு போய் டோர் நம்பரை பார்த்தா என் வீடு தான். ஆனால் கொடுங்கங்கிறான். வந்து கிள்ளி பார்த்தா நான் தான். ஃபோட்டோ எடுத்து கவலையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவள் தான். எல்லாமே சரியாக இருக்குது, கொடுங்கங்கிறாளே, நிஜமாக கொடுக்கவா? நிஜமாக என்னையா நிஜமா? இது என்னையா நிஜம் கொடுக்கவா பொய் கொடுக்கவா? இதில் என்ன கொடுக்குறதுல என்ன நிஜம் பொய்? நான் என்ன அவ்வளோ கல் மனசுக்காரியா? எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படியா என்னை வளர்த்துருக்குறாங்க? நானும் 4 அக்கா தங்கச்சி கூட பிறந்தவ தான். 1 லட்ச ரூபாயெல்லாம் ஒரு பெரிய தொகையா? தாராளமாக குடியா. உங்கள் அக்கா உரிமையில் தானே கேட்குறாங்க. நீ கொடுக்காட்டா உங்கள் அக்காவுக்கு யார் கொடுப்பா? நல்லா கொடு, 1 லட்சம் கொடு, ஏடிஎம் கார்டை வேணாலும் கொடு. நான் என்ன குறுக்கவா நிற்க போகிறேன்? நல்லா குடியா, நல்லா கொடு. நாடு என் பிள்ளைகளும் தெருவில் நிற்கிறோம். நானும் என் பிள்ளைகளும் தெருவில் நிற்கிறேன்னு. அவன் 7 வயசு கடைக்குட்டி தூங்கிக்கிட்டு இருந்த பயல ஒரு எத்து பட்டார் நெத்து. எந்திரா, உங்கள் ஐயா நம்மளை கொண்டு போய் தெருவில் நிறுத்திடுவார்ரா. உங்கள் ஐயா நம்மளை தெருவில் நிறுத்திடுவார். உங்கள் ஐயா கூட பிறந்தவள்லாம் அக்கா தங்கச்சி இல்லைடா, பூரா பூலாந்தேவி கூட்டம்டா. வரையிலையும் போவையிலையும் புள்ளி அள்ளிக்கிட்டு போகிறாளுகடா, எந்திரிடாடா. அவன் தூக்க கலக்கத்தில் இதுக்கு தான் இவரை கட்டிக்கிடாதன்னு சொன்னேன், கேட்டியாங்கிறான். சரி, 7 வயசு போய் சொல்லி அவன் கட்டிக்கிறது. இப்போ இந்த மனைவியை விவாகரத்து பண்ணிடலாமா? நம்ம கலாச்சாரம் இல்லையே சார். கொரட்டை சத்தமாக வருதுன்னா இங்கிலாந்தில் விவாகரத்து பண்ணிடுவான், லண்டனில் விவாகரத்து பண்ணிடுவான், அமெரிக்காவில் நம்ம கலாச்சாரம் அது இல்லையே. எப்படி சார் இருக்கீங்கன்னு ஃப்ரெண்டு கேட்டால் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நாசமாக போகிற கழுத்து அறுக்காயா அப்படி சொல்ல முடியுது? அதுயா எங்கள் குடும்பத்தை பற்றியா?
மைக் ஆன் பண்ணுங்க. டொயோட்டோ கார் எண் 12 99358 அதுவும் அப்புறம் 12 30432 ரெண்டு டொயோட்டோ கார் வந்து வழி மறைச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் நகர்த்தி வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அந்த 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 பொருள் திருப்பி சொல்றேன். 12 99358 அப்புறம் 12 30432. சரி. ஒரு ஃப்ரண்ட்லைனர்ஸ் ஹாலிடேஸின் அதிர்ஷ்ட பரிசு 2 வந்து உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி. நன்றி அம்மா, நன்றி நன்றி. இல்லை, நான் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா டொயோட்டா நம்பர்லாம் சொன்னோன்னே நடுவர் அவர்களுக்கு அந்த கார் பரிசாக அளிக்கப்படும் அப்படி சொல்ல போகிறாங்களோன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் அது குறுக்க நிற்கிதான். இல்லை சொல்ல, இப்போ இந்த மனைவியை விவாகரத்து பண்ணிட முடியுமா சார்? சரி, என் மனைவியை பற்றி ஒருத்தர் ஒப்பீனியன் கேட்டால் விட்டு கொடுத்து பேச முடியுமா? அது நம்ம குடும்ப அமைப்பு இல்லையே. கொஞ்சம் கோவப்படுவா சார். அது என் அக்கா தங்கச்சி வந்து அவளுக்கு கொஞ்சம் வேசடையாக இருக்கும். வேசடைன்னா எங்கள் திருநெல்வேலியில் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். கொஞ்சம் வாய் நீளம். நல்ல பொண்ணு சார். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னா விட்டு கொடுக்காம தானே பேச வேண்டியிருக்குது. விட்டு கொடுத்துட முடியுமா? என் பையனை விட்டு கொடுத்துரு. என் தாய் மாமா ஒருத்தர் வந்து என் மாப்பிள்ள உனக்கு மஞ்சக்காமா, எனக்கு நடந்தது சார். மஞ்சக்காமாவில் ஒரு 2 மாதம் கடந்து கஷ்டப்பட்டேன், ஜாண்டிஸ். அவர் குசல விசாரிக்க வந்து என்ன மாப்பிள்ள என்ன மஞ்சக்காமாலையில் ரொம்ப அவதிப்பட்டியாமேன்னாரு. ஆமாம் மாமா, இப்போ எப்படி இருக்குது? இப்போ நல்லா ஆயிடுச்சு மாமா, சுஸ்தமாயிடுச்சு. மாப்பிள்ள மஞ்சக்காமாலை கெட்ட நோய். அதுவும் எஸ்பெஷலி ரெக்குபரேட்டிவ் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மஞ்சக்காமாலை டைஃபாய்டு இது 2 குணமான பிறகு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன மாப்பிள்ள சொல்கிறது தெரியுதா? தெரியுது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடாத, நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சிடாத. இன்னும் ஒரு 2-3 மாதம் போட்டு என்ன ஆட்டுக்கறி பிடிக்குமேனு போட்டு குழம்புல போட்டு தின்னுறாத மாப்பிள்ள. ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு வெயிலில் அலையாத.